ஹாய் எவரிபடி. ஓவர்சீஸில் $10 மில்லியன் வசூல் பண்ண பட்டியலில் தலைவருக்கு முதலிடம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. தலைவர் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும், அதாவது ஓவர்சீஸ்லயும் பாத்தீங்கன்னா தலைவர் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. அதிக $10 மில்லியன் வசூல் பண்ண படங்கள் பட்டியலில் தலைவருடைய படங்கள் தான் அதிகமா இருக்குங்க. எந்தெந்த படங்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா எந்திரன் இருக்காரு, 10 மில்லியனுக்கு மேல வசூல் பண்ண படம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா கபாலி, 10 மில்லியனுக்கு மேல வசூல் பண்ண படம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா 2.0, இந்த படம் 900 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு. கபாலி 1000 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. எந்திரன் 375 கோடி. அது எல்லாம் ப்ரொடியூசர் சொன்னதுதான் இது எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டை 10 மில்லியன் மேல வசூல் பண்ணியிருக்குங்க. விசுவாசம் மட்டும் வரலன்னா இது பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தர்பார் பாருங்க, தர்பார் ஃபிளாப்னு சொல்லுவாங்க. அது $10 மில்லியன் மேல வசூல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயிலர் சொல்லவே தேவையில்லை, ஆல் டைம் பிளாக் பஸ்டர். அது எல்லா இடத்துலயுமே ஆல் டைம் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு வசூல்ல. அது மட்டும் இல்லைங்க, அதிக வசூல் செய்த படம் டொமஸ்டிக்கா இருக்கட்டும், ஓவர்சீஸா இருக்கட்டும், புக் மை ஷோலையும் சரி நம்பர் 1 இடத்த பிடிச்சாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சோ அங்கெல்லாம் ஆல் டைம் நம்பர் 1 வந்துச்சு ஜெயிலர், எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வேட்டையன் பாத்தீங்கன்னா $10 மில்லியன் மேல வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு தெரிவிக்க விட்டு இருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய பிறந்த நாள் வருது 12/12/2024 அன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முத்து படம் வருது அப்படின்றத இங்க தெரிவிக்க விட்டுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முத்து படம் சொல்லவே தேவையில்ல, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிர்வலையை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. இப்போ கூட சன் பிக்சர்ல போட்டா கூட முதலிடத்தை தான் பிடிக்கிறாரு முத்து அவர்கள். இப்போ எந்தெந்த திரையரங்குல வெளியாகுது பாருங்க. இவ்வளவு திரையரங்குல பிவிஆர், ஐநாக்ஸ்ல இருந்து, சினிபோர்ட்ல இருந்து எல்லாமே இப்போ தெரிவிக்க விட்டுருக்காங்க. பிரசன்னா, ஸ்ரீ பாலாஜி, அருணா, அஞ்சன், லக்ஷ்மி, பிருந்தா, புஷ்பாஞ்சலி, அதுக்கப்புறம் மீண்டும் லக்ஷ்மி, விநாயகா, கிருஷ்ணா, இது போல நிறைய திரையரங்குல வெளியாகிட்டு இருக்கு முத்து படம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திரும்பவும் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன்ல வரப்போகுது. மக்கள் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கொண்டாடுங்க. முத்து படம் ரிலீஸ் ஆகுறது தலைவருடைய பிறந்த நாள் அன்று. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி படம் ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா கூலி படம் கண்டிப்பா தலைவருடைய அந்த தளபதி படத்துடைய சாயல் அப்படின்னு நான் சொல்லுங்க. லோகேஷ் கனகராஜ் பல இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் தலைவரை வச்சு எடுக்கணும்னா கண்டிப்பா அது தலைவருடைய தளபதி படத்தை சாயலா தான் இருக்கும் அப்படி அழகா சொல்லியிருந்தாரு. இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதியில மாஸ் காட்டியிருப்பாங்க. அது போல ஒரு படம் வராதா அப்படின்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஏக்கத்தை தீர்க்கும் வகையில நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மரண மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, அதை நினைச்சிருக்கேன். முத்து படம் ஏதோ ஒரு வாய் வார்த்தையில நான் சொல்லலை, சன் பிக்சர்ல இப்போ லாஸ்டா ஒளிபரப்பிய போது பாருங்க, 11.53 டிஆர்பி, கிட்டத்தட்ட 9.3 மில்லியன் இம்ப்ரெஷனை பெற்று முதலிடத்தை பிடிச்சிருந்து. இது எல்லாருக்கும் தெரியும். இதாங்க தலைவருடைய மேஜிக். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்த நாள் வருது. இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. இப்போ தலைவரின் சொந்தங்கள் எல்லாரும் ரெடி ஆயிடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முத்து படத்தை கொண்டாடுறதுக்கு. முத்து படத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், இன்னமும் அதிகமா பேச வைக்கும். கண்டிப்பா யாரெல்லாம் இந்த தலைவருடைய படங்களை பார்த்து கொண்டாட போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கோம். தலைவருடைய 75வது பிறந்த நாளை இப்போ துபாயில கொண்டாடுறாங்க. அது என்ன பேர் அப்படின்னா, என்றுமே ராஜா நீ ரஜினி அப்படின்ற தலைப்புல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி என்ஜாய் 50 சூப்பர் ஹிட் சாங் ஃப்ரம் தலைவர் ஐகானிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி டிசம்பர், அதாவது 2024. என்ன டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எமிரேட்ஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்ம் பை பகவதி ரவி. இவர் பாப்புலர் சிங்கர் ஆஃப் தி யுஏஇ அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னாக்கா நம்ம நடிகர் ராஜேஷ் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்பு பஞ்சு, இவர் பஞ்சு அருணாசலத்துடைய பையன். ஆக்டர் ஆர்டிஸ்ட் கமலேஷ் அவர்கள். சிங்கர் ஆக்டர் யோகேந்திரன் வாசுதேவன். ஆர்டிஸ்ட் ஹரிப்பிரியா இசை. சிங்கர் ரஃபி மனோ. ஆக்டர் ஜீவா. ஆர்டிஸ்ட் பிரியதர்ஷினி. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் செண்பகராஜ், அபர்ணா. இவங்களும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் தான் அபர்ணா. நிறைய பேர். அதுக்கப்புறம் ஆக்டர் சிங்கர் பல்லவி சுரேந்திரன். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் வானதி ஸ்ரீ. இது போல நிறைய பட்டாளங்கள் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறாங்க. இன்னும் நிறைய ரசிகர்கள் நிறைய முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பக்கத்துல அருகாமையிலேயோ இல்ல உங்க ஊர்லயோ நம்ம தலைவரின் சொந்தங்கள் எது போல ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க பேரு மிஸ் ஸ்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் என்ன +97154022701. இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அனுமதி சீட்டை நீங்க பெற்றுக்கலாம். இது அனுமதி இலவசம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு சிறப்பித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தலைவருடைய முத்தான 50 பாடல்களை கேட்கணும் அப்படின்னாக்கா எல்லாரும் போய் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.